நம்ம ஏன் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் வந்து டக்டைல் மெட்டீரியல் யூஸ் பண்றோமா பிரிட்டில் மெட்டீரியல் யூஸ் பண்றோமா? நம்ம எல்லா அப்ளிகேஷன் ப்ராக்டிகலா 90% ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எது ரிலேட்டடா இருக்கு? டக்டைல் மெட்டீரியல். பிகாஸ் அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வார்னிங் கொடுக்கும் நம்மளுக்கு. பிகாஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்கும். ஆனா பிரிட்டில் மெட்டீரியல் எப்படி ஃபெயிலியர் ஆகும்? சடனா பிரேக் ஆயிரும். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரேனோ இல்ல ஏதோ ஒன்று வந்து லோடு தூக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட அந்த கிரேன் வந்து ஃபெயிலியர் ஆகுது வந்து க்ரீப்னு சொல்லுவோம். க்ரீப்னா கண்டினியூஸ் லோடு வந்து அதிகமா ரொம்ப நேரம் வந்து எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் லோட் ஆக்ட் ஆகுறத வந்து க்ரீப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ க்ரீப் ஆகி ஃபெயிலியர் ஆகி என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரேக்கிங் காமிச்சு அப்புறமேட்டு தான் ஃபெயிலியர் ஆகும். ஓகேவா? அதே மெட்டீரியல் டக்டைல் மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல் ஆயிரும். அப்படி ஹார்டனிங்கா மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப லோடு வச்சு ஸ்டாண்ட் பண்ணும். பட் அப்புறம் என்ன ஆகுதுன்னா சடனா வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ பிரிட்டில் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா சடனா ஃபெயிலியர் ஆகும் வித்தவுட் கிவிங் எனி வார்னிங். பட் டக்டைல் மெட்டீரியல் வில் கிவ்ஸ் வார்னிங் பிஃபோர் இட் கம்ஸ் டு ஃபெயிலியர். ஓகேவா? அதுதான் வந்து என்னன்னா நெக்கிங் ஆர் அந்த அந்த வளையறத்தன்மை இல்லை அப்படின்னா சம்திங் இது எல்லாமே வந்து என்னன்னா அதோட ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ். சரியா? அப்ப வார்னிங் கொடுக்குறது என்னன்னா டக்டைல் மெட்டீரியல். வார்னிங்கே கொடுக்காம சடனா பிரேக் ஆகுறது பார்த்தீங்கன்னா அந்த லோடே தாங்காம கொடுத்த லோட்லயே வந்து விழுந்துரு இதாயிருச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும்? ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம தெரிஞ்சாகணும். ஓகேவா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு என்னன்னா ஒரு எந்த ஒரு மெட்டீரியலுமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலோட டிசைன் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் அதோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். விச் மீன்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த பிரிட்டில் மெட்டீரியலோ இல்ல ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரிட்டில் மெட்டீரியலோ அதோட அளவுக்கே வந்து நான் என்ன பண்றேன்னா லோடு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. இதே வந்து நான் என்ன இப்போ ஃபார் 250 மெகா பாஸ்கல் இருக்கிற லோடுக்கு நான் வந்து ஒரு 100 தான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு இருக்குன்னா 2.5 இருக்கும். புரியுதா? எப்படி இதெல்லாம் நீங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு ஒரு டேர்ம் எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் stress divided by working stress. For example, factor of safety FOS is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற லோடும் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ மெட்டீரியல் இஸ் ஒர்க்கிங் இன் த அல்டிமேட் stress is equal to working stress. ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் இருந்ததுன்னா ஒரு 250 மெகா பாஸ்கல் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னா அதே லோட்ல தான் நான் கொடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் டிசைனா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்காது. பிகாஸ் இப்ப நீங்க என்னன்னா இப்ப நார்மலா வந்து இதுதான் எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூல நீங்க நின்னீங்க அப்படின்னா அதை தாண்டி நம்ம ப்ராக்டிகல் கண்டிஷனை பாக்குறப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதே கண்டிஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும்னா சடனா நார்மலா ஃபெயிலியர் ஆகுது வந்து 200 லோலயே வந்து என்ன ஃபெயிலியர் வரும். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து ஒரு அசம்ஷனை மேக் பண்ணி அந்த அசம்ஷன் கண்டிஷனுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணுவோம் எதுவுமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை டிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டர் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 1 டிசைன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா அசம்ஷனும் என்னன்னா ரோடு ஸ்மூத்தா இருக்கணும், டிராக் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வேற என்ன லோடு இதுக்கு மேல நம்ம ஏத்தக்கூடாது. இல்ல வண்டிலயும் சரி பஸ்லயும் சரி ஏதோ ஒண்ணு இல்லைங்களா? அந்த மாதிரி பிக்சரா வந்து ஒரு சர்டைன் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அந்த ரூல்ஸ் படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த டிசைனை வந்து சடனா வந்து இப்ப பஸ்லயே வந்து நார்மல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் தான் ஏத்தணும் அப்படின்னா நம்ம பீக் டைம்ல என்ன பண்ணுவீங்க? மார்னிங் டைம் ஸ்கூல் பஸ் அது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் கிட்ட ஏரியாக்கு வந்து தொங்கிட்டு போவாங்க. ஓகேவா? அப்ப அதோட ஃபேக்டர் சேஃப்டி ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? சடனா ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர் சேஃப்டி வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு டிசைன் இன்ஜினியர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர் சேஃப்டி வந்து எப்பயுமே வந்து கிரேட்டர் தென் 1 வச்சு டிசைன் பண்ணும். விச் மீன்ஸ் ஒரு 1.5 இல்ல 2 இல்ல 2.5 வரைக்கும் கூட போவாங்க. அப்ப அப்படி போக போக என்ன ஆகும் அப்படின்னா அதோட டிசைன் சைஸ் என்ன ஆயிட்டும்? பெருசாயிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து டேங்கர்ல வந்து நம்ம ஒரு இதுக்கு வந்து ஒரு பாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்மளோட நெய்பர் கண்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெவியா வந்து ஒரு பாமோ ஒரு டெட்டனைட்டோ வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப ஹெவியான ஒரு வெப்பன் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வெப்பனை வித்ஸ்டாண்ட் பண்ணணும் தாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
அது நம்மளோட கண்டிஷனுக்கே ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். சடனா போட்டோம்னா உள்ள இருக்கிற ஆளுங்க எல்லாம் இறந்துருவாங்க. அப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2க்கு மேல இருக்கும். ஓகேவா? 2க்கு மேல மீன்ஸ் அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட பல மடங்கு அதிகமா வச்சிருந்தோம். 2 டைம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா இருக்கிறத வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நம்ம என்ன கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய டிசைன் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்ப நம்ம அந்த அதே மாதிரி அந்த பஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் ஏறி போனாங்கன்னா வண்டி என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆகி விழுந்துரும். அதே மாதிரி ரோடு வந்து எப்படி இருக்கும்? நார்மலா பாத்தீங்கன்னாலே சும்மாவே குண்டு குழியுமா இருக்கும். இப்போ நம்ம போறப்ப அந்த அந்த அவ்வளவு பேர் ஏத்தி போறப்ப என்ன ஆகும்? சடனா விழுந்து நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க இல்லையா? சடனா பிரேக் டவுன் ஆயிரும், ஏதோ ஒரு ஆயிரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபெயிலியர்லாம் நம்ம எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான இதுக்கு வந்து டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப 200 லோடு தான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த 200 லோடு தான் அந்த மெட்டீரியல் தாங்கும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா 100 லோடு தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஃபேக்டர் செட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா 200 இருந்துச்சுன்னா ஃபார் 200 மெகா பாஸ்கலா இருந்துச்சு அப்படின்னா ஓகே நான் வந்து எஃப்ஓஎஸ் வந்து 2 மியூட்டேட்ஸ் ஹலோ சாரி ஓகே இப்போ ஃபேக்டர் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 2 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. ஓகே அப்போ வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கு? 100. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வண்டியில 50 பேரை தாண்டி ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் ஒரு லிமிடேஷன் வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி வச்சீங்க என்ன பண்ணீங்க? கரெக்டா சரி 50 பேர் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி வைப்பீங்க. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 25 பேர் தான் ஏத்தணும்னு சொல்றேன். ஓகே அப்ப 25 பேர் ஏத்தணும்னு சொல்ற இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி 25 பேர் தான் ஏத்த சொல்லியிருக்காங்க. ஆனா நான் ஒரு 30 பேர் ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? அந்த 50 தொடாமையே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 30லயே நீங்க நின்னுக்கிறீங்க. புரியுதா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் மேனுஃபேக்சர் பண்றோம். இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஒரு வெஹிக்கிள் போகணும்னா 2 பேர் தான் உட்காரணும். ஓகேவா? கண்ட்ரோலுக்கும் சரி பேலன்ஸுக்கும் சரி அதே மாதிரி வண்டியோட கண்டிஷனுக்கும் சரி. ஆனா நம்ம என்ன பண்றோம் 3 பேர் 4 பேர் ஏறி போறோம் இல்லையா? ஆஸ் அ டிசைன் இன்ஜினியரா நம்மளும் யோசிக்கணும் அந்த வெஹிக்கிள் எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப அப்ப 3 பேர் 4 பேர் ஏறி போனா என்ன ஆகும்? அந்த வண்டி வந்து சடனா ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குறப்பயோ இல்ல குழியில விட்டு ஏறுறப்பயோ நம்ம என்ன ஒரு பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகி நம்ம என்ன பண்ண முடியும்? அது வண்டியோட கண்டிஷன் வந்து நம்மளே மோசம் பண்ற மாதிரி ஆயிரும். அதனாலதான் வந்து எல்லாருமே 2 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? அதே மாதிரி ஹெல்மெட் இருக்கு இல்லையா? ஹெல்மெட்டே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சடனா வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து சடனா ஆக்ட் ஆச்சுன்னு அது ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஒரு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100K இல்லைன்னா ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நியூட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 நியூட்டன் வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் வந்து என்னன்னா டிசைன் பண்றேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? அது வந்து ஒரு 1500 நியூட்டன் லோட் ஆக்ட் ஆனாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா டிசைன் பண்ணும். விச் மீன்ஸ் அதை நான் 1500க்கு தாங்கும். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1000 நியூட்டன் தான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அதே மீறி வந்தாலுமே என்னன்னா அது மெட்டீரியல் வந்து என்ன பண்ணும்? அது அந்த லோட வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர் ஒரு டிசைன் ஆஸ்பெக்டா நம்ம திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டில் மெட்டீரியல் தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதே வந்து இது நம்ம டக்டைல் மெட்டீரியலா இருந்ததுன்னா என்னது நம்ம ஈல்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ எஃப்ஓஎஸ் ஃபார் டக்டைல் மெட்டீரியலா இருந்துச்சுன்னா ஓகே எஃப்ஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு yield stress divided by working stress. ஓகே இப்போ ஃபேக்டர் சேஃப்டி yield stress வந்து ஒரு 150 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஓஎஸ் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேக்ஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கணும்? 75 தான் இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேக்டர் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லி பிரிட்ஜஸ்ல வந்து நிறைய காசு கொள்ளையடிப்பாங்க. ஓகேவா? என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு 100 வண்டி வந்து ஒரு நாளைக்கு ஏறுற அளவுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 வண்டி ஏறுன்னு வச்சுக்கோங்க. சடனா பீக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வெஹிக்கிள் 3000 வெஹிக்கிள்ஸ் ஏறி இறங்குதுன்னா அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கும்? ஓகேவா? அப்ப அது மாதிரி லோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இத்தனை ஒரு ஒரு 1000 டன் தாங்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி டிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு டைம்ல. ஓகேவா? அப்ப அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 டன்னு இல்ல அதை விட அதிகமான டன் வந்து இது பண்ணணும் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி மாதிரி பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் அந்த
சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்றேன். நார்மலா வந்து 2 வைக்கல, நாங்க 2.5 வச்சிருக்கோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி ஃபேக்டர் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் போட்டு அதிகமாக கொள்ள அடிப்பாங்க. ஓகே, ஆனா அவங்க டிசைன் பண்றதுன்னா ஃபேக்டர் சேஃப்டி 2க்கு தான் டிசைன் 2ங்கிறது மினிமம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2.5க்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவுமே டேமேஜே ஆகாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன ஆகும், சடனா ரோட்ல போயிட்டு குழி வரும், திடீர்னு ஓட்ட வந்து விடுவோம், என்னென்னமோ நடக்கும். ஓகேவா, இந்த போய் எல்லாம் சிமெண்ட் எடுத்து ஒட்டினாங்கல்ல அந்த மாதிரி கதையா தான் ஆயிரும் அப்புறம். ஓகேவா, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்னது பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டின அந்த நம்ம மேட்டூர் டேம்ல ஸ்டான்லி டேம் கூட என்ன ஆகுது, இன்னும் இவ்வளவு தூரம் ஓல்டு டைம்ல என்னது பிரிட்டிஷ் டைம்ல கட்டின நிறைய பிரிட்ஜஸ் கூட இன்னும் இவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா, சோ அப்ப அவங்க எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நார்மலாவே வந்து இது வந்து ரொம்ப வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெவியா போட்டு எல்லாமே வந்து மெட்டீரியல் இருந்து எல்லாமே வந்து குவாலிட்டியா போட்டு லைஃப் வரணுங்கிறத பண்ணாங்க. அவங்க எதுக்குன்னா அவங்க ஆட்சி பண்றதுக்காக வந்து பர்ஃபெக்டா பண்ணாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி பண்றதுங்கிறதுக்காக இப்படி டேம் இருந்தாதான் உடஞ்சாதான் கட்ட முடியுங்கிறதுக்காக கொட்டேஷன் போட முடியுதுன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ எப்பயுமே ஒரு டிசைன் இன்ஜினியர் ஒரு எத்திக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கொட்டேஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரியா, அது வந்து அது நிறைய பேரோட உயிர்ல கரெக்டா இருக்கு. பிகாஸ் இட் இஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ஆல்சோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தொழில் ரீதியான ஒரு ஒர்க். ஓகேவா, அவங்க வந்து கைத்தொழில் என்னன்னா மெடிசன் அப்படி போயிடுவாங்க. நம்ம என்னன்னா நம்மளோட கைத்தொழில் என்ன இன்ஜினியரிங். ஓகேவா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஓகேவா, ஸோ நம்ம கோர்ல ஒர்க் பண்றப்ப ஒரு எத்திக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்னது அதுல ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். if you are going to become a டிசைன் இன்ஜினியர்னாலும் சரி இது ஒரு மைண்ட்ல ஒரு ஆஸ்பெக்ட் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா, எப்பயுமே வந்து மற்றவங்களோட லைஃப்லயும் சரி எதுலையுமே சரி டிசைன் இன்ஜினியராவோ ஒரு இன்ஜினியராவோ நம்ம விளையாடக்கூடாது. ஓகேவா, அதனால இப்போ போயிங்லயா ஏதோ ஒரு 737 மேக்ஸ் 737 ஏதோ சரி போயிங்ல தானே ஃபெயிலியர் ஆச்சுல ஒரு வண்டி ஏரோப்ளேன். போயிங்கா என்னது போயிங் தானே 737 மேக்ஸ் ஏதோ ஒன்று வந்து ஏதோ ஒரு பேர் வரும். அந்த வெஹிக்கிள் இப்போ ஃபெயிலியர் ஆனதுனால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த வெஹிக்கிள் ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ணுறதே இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்னது ஒரு கமர்ஷியலா நம்ம போய் ஒரு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்ம தான் பெரிய ஆளு போட்டி போட்டு காமிக்கிற நேரம் கிடையாது ஒரு இன்ஜினியரா. ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபெயிலியர் பார்க்கறப்ப தான் நம்மளுக்கு என்னன்னா எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டை படிச்சுப்பேன். டிஸ்கவரியோட டிசாஸ்டர் நிறைய டிசாஸ்டர் பார்த்துப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த பெரிய அந்த பேர் என்ன ஓகே, அப்போ நம்ம என்னன்னா ஒரு எத்திக்கலா ஒர்க் பண்ணணும். அதுக்கு விச் மீன்ஸ் ஃபேக்டர் சேஃப்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபேக்டர் சேஃப்டி பர்ஃபெக்டா டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ள மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு yield stress பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். சரியா, ஓகேவா, ஃபேக்டர் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு yield stress by working stress for ductile material. ஓகேவா, ஸோ FOS ஆல்வேஸ் என்னவா இருக்கணும் greater than 1 இருக்கும் ஃபார் டிசைன் பர்பஸ். ஸோ ஃபேக்டர் சேஃப்டி ஷுட் ஆல்வேஸ் greater than 1 இருக்கணும். ஓகே, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நம்ம என்னன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தியரி அப்ளை பண்ணி ட்ரெஸ்காஸ் தியரியில எப்படி இருக்கும், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியில எப்படி இருக்கும், நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சில டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டிஃப்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டிஃப்னஸ் ஓகே, ஸ்டிஃப்னஸ்னா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் டிஃபார்மேஷன். ஒரு மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆகாம வந்து நான் என்ன பண்றேன்னா எந்த அளவுக்கு தடுத்துட்டு இருக்கோ அதுக்கு பேர் என்ன ஸ்டிஃப்னஸ் அப்படி சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வலிச்சா கத்துறோம், ஆனா அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அதோட ஃபைனலா ஃபெயிலியர் ஆகிறத காமிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வலியை நம்மளால உணர முடியாது. அதே ஒரு மெட்டீரியல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளால உணர முடியாது. பிகாஸ் என்ன சொல்றது, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெயின் இருக்கும். அதையும் நம்ம என்னன்னா யோசிக்கணும். ஒரு வெஹிக்கிள் நம்ம எடுத்துக்கிறோம், நல்லா போடுறோம், கீழே விழுறோம், அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளுக்கு இருந்தா அது வந்து அடியே தெரியும். ஆனா வண்டிக்கு விழுந்தா சரி வண்டியோட போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனா அந்த வண்டிக்கு என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாமே இருக்கும். அதையும் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலமெண்டல் ஸ்டடி அப்ரோச்ல வந்து ஈஸியா நம்மளால என்ன பண்ணுவோம்னா உணர முடியும். ஓகேவா, ஓகே.
நெக்ஸ்ட் அப்ப ஸ்டிஃப்னஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னா ஒரு ஸ்டிஃபா இருக்கிறதுக்கும் ஃபிளெக்சிபிளா இருக்கிறது வித்தியாசம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வந்து ஃபிளெக்சிபிலிட்டின்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்டிஃப்னஸ். ஓகேவா? ஸ்டிஃப்னஸ்னா ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் டிஃபார்ம் ஆகாம இருக்கிறது. அதே வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னா டிஃபார்ம் ஆகிறது. ஓகேங்களா? சோ பட் அந்த டிஃபார்மேஷன் எனக்கு எந்த லிமிட்ல இருக்கணும்? சோ மேக்ஸிமம் deformation should always less than allowable deformation இருக்கணும். ஓகேவா? ஓகே. அப்ப ஸ்டிஃப்னஸ்னா இத கான்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்கோட மெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்ன? இது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, லோட் பை ஏரியான்னு சொல்லுவீங்க. ஓகே, அதெல்லாம் மறந்துடும். இப்போ நான் இந்த ஒரு சப்ஜெக்ட் நான் இன்ட்ரோ சொல்லி தரப்ப எங்கூட எப்படி டிராவல் பண்ணணும் அப்படின்னா, ஓ இது இப்படிதானா இப்படி அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர ஆர்கியூ பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு சில தப்பா கத்துக்கிறப்போம். தெளிவா சொல்றப்ப என்ன பண்ணணும், அதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அந்த தவறான விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணா மறந்துடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல்ல ஒரு லோடு கொடுக்குறீங்க, ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்டர்னலா வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகாம வந்து இன்டர்னலா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணா சண்டை போடும். ஓகே, அப்படி இழுத்துட்டு இருக்கும். ஓகே, அப்படி இழுக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த லோடுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதனால வந்து சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இந்த ரேட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா மாறிடும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? லோடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ it is defined as the internal resisting force generated at a point against externally applied load. ஓகே, இது எப்படி இமேஜின் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் தெரியுதுன்னு பாருங்க. தெரியலன்னா சொல்லுங்க, நம்ம மாத்திக்கலாம். ஓகே, தெரியுதா கலரு? தெரியுதுல? ஓகே. Okay, first of all I am giving a load. It is a fixed end. சரிங்களா? fixed endல pங்கிற load தான் கொடுக்கிறேன். சரியா? So I am cutting this section. So this section into இந்த செக்ஷனை இப்படி கட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 டைமென்ஷன்ல வச்சுக்கலாம். நான் இந்த செக்ஷனை மட்டும் என்ன பண்றேன்னா கட் பண்ணி எடுக்கிறேன். which means இந்த செக்ஷன் அப்படியே த்ரூ அவுட்டா எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன் அப்படின்னா அதோட ஃப்ரீ பாடி டயகிராம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ சிமிலர் கலர். ஓகே, ஸோ இதுதான் நான் அப்ளை பண்ண லோடு. ஸோ அந்த மெம்பர் மட்டும் கட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் A B A dash B dash.
இது A B B dash A dash ஓகேவா. சரி, இப்போ நம்ம பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து எப்படி இருக்கும் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த சைடில் பார்க்குறப்ப ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம்ஸ் இப்படி எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லோடு கொடுத்துட்டேன். அந்த லோடுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனை நான் எப்பயுமே கட் பண்றப்ப எனக்கு என்ன பண்ணும் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் நான் டெவலப் பண்ண இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா. ஓகே, இது எக்ஸ்டர்னலே அப்ளைட் லோடு. இன்டர்னல்ல இருக்கிற பாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சரி நீ இழுக்கிறியா நான் ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லி உடனே எலங்கேட் ஆயிராது. ஓகேவா, அது என்ன பண்ணுன்னா நீங்க எடுத்த உடனே ஒரு லோடு கொடுத்த உடனே வந்து எந்த ஒரு மெட்டீரியலும் நகராது. ஓகேவா, ஒரு லோடு நியூட்டன் கொடுத்த உடனே ஓகே அந்த ஏரியால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ண நம்பர் ஆஃப் ஏரியால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட் என்னன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணும். தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் P1 P2 P3 P4 ஓகே அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி Pn வச்சுக்கோங்க. P6 P7 P8 ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்போசிட்ல வந்து ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, சரி இப்போ இந்த ஃபோர்ஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே என்னது ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் ஃபார்முலா நமக்கு லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டியா. ஸோ இந்த லோட நான் என்ன பண்ணா இதே லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்றேன்னா உள்ளுக்குள்ள மாத்திட்டேன். அப்படி மாத்தினீங்க அப்படின்னா இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது ரெசிஸ்ட் பண்ணுதா. ஓகே, திஸ் இஸ் P. அந்த சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன பண்றாங்க எல்லாரும் ஆப்போசிட்ல ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா, ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா P1 P2 P3 P4 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Pn. ஓகேவா, இது வந்து Pங்கிற லோட அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா, which means அந்த summation of horizontal force is equal to 0 பண்ணுங்க for static equilibrium. for static equilibrium condition எடுத்தீங்கன்னா ஓகே summation horizontal force is equal to 0 பண்ணுங்க என்ன கிடைக்கும் நமக்கு P equal to individual loads. so summation of P is equal to Summation of individual P1 loads plus P2 plus P3 plus P4 plus etc. Pn வரைக்கும் என்ன பண்ணணும் சம் பண்ணணுமா. yes sir. The force must be equals to summation of all the forces P for example P I ன்னு வச்சுக்கோமா I is equal to 1 to n அப்படி சொல்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா so this is the equation we are getting from this observation. So next so ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா by definition of stress the definition of stress is equals to limit delta A tends to 0 okay delta P divided by delta A okay for A okay load by area அப்படின்னு சொல்லுவீங்க. okay அந்த load by area என்னன்னா internal stress generated by the elements at the cross sectional area அப்படின்னு சொல்றது வந்து ஸ்ட்ரெஸ். சோ இந்த ஏரியால இவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது இன்டர்னலா வந்து கொடுத்த எக்ஸ்டர்னல் அப்ளைட் லோடுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜெனரேட் பண்ணுது. தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால் என்னது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா, இப்ப நம்ம கையிலேயே வந்து ஒரு பென் எடுத்து நீங்க இம்ப்ரெஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகிற ஏரியால மட்டும்தான் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணும். மற்ற இடத்துல அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி தான் இருக்கும். ஓகேவா, சோ அப்ப அந்த எலமெண்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 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 பாடியே இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டே இருக்கு. ஒரு கயிறு பிடிச்சி ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து இன்டர்னலி ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரேட் ஆகும் பை த எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸோட வேல்யூஸ் ஃபுல்லா சம் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்ளை பண்ற லோடுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த வேல்யூ எடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லோட் பை டெல்டா
சாரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மாலர் லோடுக்கு ஸ்மாலர் ஏரியா வந்து என்ன பண்ணும் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து ஃப்ரம் கன்க்ளூஷன். ஓகே சரி, நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது ஏரியாவை நான் வந்து இட்ஸ் இஸ் a smaller quantity because delta p ங்கிறது ஸ்மால் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூ விச் மீன்ஸ் டிபி டிஏன்னு எடுத்துக்கிட்டேன். அதை நான் எடுத்து இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா ஃபார் ஹோல் ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னா ஹோல் ஏரியாவுக்கு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சிக்மா இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிஏன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே சிக்மா வந்து நான் என்ன பண்றேன்னா இன்டூ டிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டிபின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டகிரேட்டிங் சிக்மா டிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டிபின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஹியர் ஐ எம் கன்சிடரிங் சிக்மா இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா சிக்மா இன்டூ டிஏ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு பீனு கிடைச்சிருமா கேபிட்டல் பீனு கிடைச்சிருமா விச் மீன்ஸ் அப்ளைட் லோடு. ஓகேவா? ஸோ இங்க அசம்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் அசம்ஷன் என்னன்னா மேக் பண்ணிக்கிறேன். ஓகே அசம்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the value of stress means sigma is constant at all the points அப்படின்னு சொல்லி points of cross section. ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, அப்படி நான் அந்த அசம்ஷன் மேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறுது? சிக்மாவை இந்த இன்டகிரேஷன் வந்து வெளியே எடுத்துடலாமா? சிக்மா நான் வெளியே எடுத்துனா டிஏ மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு பின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு வரும். ஓகே இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏன்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ ஃபைனலி சிக்மா இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் divided by area. இதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ டைரக்டா நான் என்ன சொல்லுவேன்னா இதோடய நிறுத்திட்டு நான் முடிச்சுட்டு நான் என்னன்னா ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு சொல்லி இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் பை ஏரியான்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் எதுக்காக சொல்றது அப்படின்னா இன்டகிரேஷன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன்டர்வியூ பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் கான்சியஸா இருங்க இந்த மாதிரி டாபிக்ஸ்ல எல்லாம். ஓகே இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் சொல்லுங்க. அந்த டிபி பை டிஏ அந்த மட்டும் கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க சார். அது எதனால டிபி பை டிஏ போட்டாங்க? ஸோ டிபி பை டிஏனா ஃபார் நான் என்னன்னா இங்க ஸ்ட்ரெஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நான் சொன்னா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து என்னன்னா வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சார் மேலேயே சார் சொல்லுமா? ஓகே இப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னா ஃபார் ஒரு அந்த லோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு லோடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து P1 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே அந்த P1 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது? அந்த A1 அப்படிங்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியால ஆக்ட் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் A1 A2 A3 அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே அந்த பாயிண்ட் அந்த எலிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஏரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா மாத்தலாம் இல்லையா? அந்த மாதிரி ஓகேவா? ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து சின்ன சின்ன பாக்ஸ் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த சின்ன சின்ன பாக்ஸ்ல சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலிமெண்ட் வந்து இப்போ A1 அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது டோட்டல் ஏரியா. இந்த டோட்டல் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த சின்ன சின்ன பாக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா A1 A2 A3 அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா A1 A2 A3 ஓகே A4 அப்படின்னு இருக்கு. ஓகே இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா P1ங்கிற லோடு P1ங்கிற ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A1 அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த ஒரு ஏரியாக்கு மட்டும் தான் வரும். ஓகேவா? சோ அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு எலமெண்ட்ல இங்க தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன். ஓகே அதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். அப்ப இதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ. இதை எடுத்து நான் என்ன பண்ணுவோம்? ஹோலா எடுத்து இன்டெகிரேட் பண்ணிட்டா மொத்த வேல்யூக்கு எனக்கு டோட்டல் ஏரியாக்கு எனக்கு கிடைச்சிருமா? அதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா ஃபார் ஸ்மாலர் ஏரியா இருக்கக்கூடிய டிபி பை டிஏங்கிற ஸ்மாலர் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்மாலர் ஏரியா வந்து என்ன பண்றேன்னா கொடுத்த டெஃபினேஷன் படி நான் ஃபார்முலா மேக் பண்ணிக்கிறேன். அப்படி மேக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? டிபி பை டிஏ ஃபார் ஸ்மாலர் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்மாலர் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்குது, ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே அதே மாதிரி இன்னொரு P2 A2 P3 A3 அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே சரி, நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எடுத்து ஹோல் எடுத்து இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். அப்படி நான் இன்டெகிரேட் பண்றப்ப எனக்கு வந்து ஏரியா இஸ் த ஒரு டோட்டல் ஃபங்க்ஷனா இருக்கு. பட் இங்க சிக்மாங்கிறது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவல் குவான்டிட்டியா இருக்கு. ஆனா நான் அதை என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபைனலா
சிக்மா இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் அப்படி நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு என்ன ஏரியா இன்டெகிரேட் பண்ணி ஏரியா இன்டெகிரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அப்படி நான் சிக்மா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஃபார் த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் சிக்மா இஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் சொன்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது, ஏரியாவை இன்டெகிரேட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், சிக்மா இன்டூ டிஏ இன்டூ பி தான் வரும். பிகாஸ் இட் இஸ் சிக்மா இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏரியாவா இருந்துச்சுன்னா அது நான் எடுத்து இன்டெகிரேட் பண்ணி ரெண்டு டேர்ம்ஸ் யூவி இன்டெகிரேஷனுக்கு யூவின்னு அப்ளை பண்ணி போடணுமா? ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்மா வந்து நான் கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே எடுக்கணும். அப்ப சிக்மா கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் P1ங்கிற ஸ்ட்ரெஸ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அட் A1ங்கிற ஏரியால தான் சேம் ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னா P2ங்கிற லோடு வந்து P2ங்கிற இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து A2ங்கிற ஏரியால அதே 100 தான் தரும். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஏரியால இருந்தாலுமே n நம்பர் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணாலுமே அது எல்லாமே என்ன வேல்யூ டெவலப் பண்ணும், சேம் வேல்யூ சேம் ஸ்ட்ரெஸ் தான் வந்து என்ன பண்ணா டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அசம்ஷன் மேக் பண்ணிட்டேன். சரியா? இந்த அசம்ஷன் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், இன்டெகிரேஷனுக்கு யூவி அப்ளை பண்ணி தான் இது இன்டெகிரேட் பண்ணணும். புரியுதா? ஓகே, அதனால வந்து என்னன்னா சிக்மா இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிக்கிறேன். அப்படி நான் கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன ஏரியா இன்டெகிரேட் ஆகி லோட் பை ஏரியான்னு சொல்லி எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வரும். ஓகேவா? அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை எனக்கு ஏரியா என்ன ஆகுது, லோட் அப்ளைட் லோடு எக்ஸ்டர்னல் அப்ளைட் லோடுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? எந்த ஒரு இன்டர்வியூல போனாலுமே வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாலே நீங்க என்ன சொல்லணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, அதே மாதிரி இப்ப நான் இந்த ஏரியா சொல்லிட்டேன் ஏ டேஷ் பி டேஷ் சொல்லிட்டேன், அதுக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கட் பண்ணி எடுத்து இல்லையா, இந்த ரிமைனிங் பார்ட்ல என்ன ஆகும், இதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுமா? அது வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த மெம்பர் நீங்க எடுத்துட்டீங்க, கட் பண்ணி எடுத்துட்டீங்க. ஓகேவா? கட் பண்ணி எடுத்தப்ப இந்த இந்த பேரண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குமா, இந்த டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல இந்த P1 P2 P3 P4 Pn இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், இதுக்குள்ள என்ன ஆகும், டெவலப் ஆயிட்டே இருக்கும், டெவலப் ஆகி இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப ஃபைனலா பாத்துக்க என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த பாடி வந்து இதையே நான் இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Pங்கிற லோட இந்த சைடு நான் ஈக்குவல் ஆப்போசிட்டான ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா மட்டும் தான் இந்த மெட்டீரியல் என்ன ஆகும், ஸ்டேஷனரியா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், மூவ் ஆகி போகுமா? அப்படி whenever a body is free to move at a point ஆகுதுன்னா அந்த பாடிக்கு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுமா, டெவலப் ஆகாதா? ஆகவே ஆகாது. அதனாலதான் சொல்றேன், இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஓகே, லோட் பை ஏரியான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது நான் அங்க சொல்றப்ப இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து இப்போ வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஃபிங்கர் நோட கொடுத்து பிடிச்சி இழுக்கிறேன். இப்படி ஃப்ரீ டு மூவ் ஆச்சு அப்படின்னா, ஓகே, ஃப்ரீ டு மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுமா அந்த மெட்டீரியல்ல? ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். பிகாஸ் தேர் இஸ் நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எங்க எதனால ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிக்ஸ்டு எண்ட்னால. புரியுதா? இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இது நகர விடாம இழுத்துட்டு இருக்கும். அந்த இழுக்கிறதுனால உள்ளுக்குள்ள என்ன ஆகும், இந்த பக்கமும் போக முடியாம இங்க ஃபிக்ஸ்டு எண்டையும் நம்ம இது பண்ண முடியாம ரெண்டு பக்கமும் போட்டு என்ன பண்ணா ஒரு இறுக்கமா இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த இறுக்கம் தான் என்ன சொல்றேன்னா நான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். நார்மலா நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு மைண்ட்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஆக்சுவலா அந்த இன்டர்னலா இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? மெட்டீரியலுக்குள்ள ஒரு எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு என்னன்னா இப்ப நான் இந்த ரெண்டு சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த ரெண்டு சைடுல இங்க ஒருத்தர் பிடிச்சிருக்காரு, இந்த சைடு ஒருத்தர் பிடிச்சிருக்காரு, ரெண்டு பேரும் பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ள என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு ரணமா ஒரு வலியா இருக்கும் இல்லையா, அந்த வலி தான் சொல்றது என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி நான் பேர் வச்சுக்கிறேன். புரியுதா சார்? சொல்லுங்க. அப்போ P வந்து லோடு மட்டும் தானா சார்? Pங்கிறது எக்ஸ்டர்னல் அப்ளைட் லோடு. பட் ஸ்ட்ரெஸ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஓகேவா? ஓகே, தெளிவா கத்துக்கணும் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி. அப்பதான் வந்து நான் சொல்லுங்க. அந்த இதுல ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் போட்டுருங்க சார், அந்த பேஜ் வைங்க. சொல்லுங்க. இந்த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த இது எலாங்கேட் ஆகாதா சார்? எலாங்கேட்டோ இல்ல வேற எந்த இது ஆக்ட் ஆகாதா சார்? ஏன்னா இதுக்கு ஈக்குவலா தான் இது இருக்கு. அதாவது அது செகண்டரி கேஸ். நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எடுக்கிறேன். அப்படி ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எடுத்தாதான் எனக்கு என்ன ஆகுது, இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னு சொல்லி என்னால பார்க்க முடியும். புரியுதா? நீங்க எலாங்கேட் ஆகுறதுல செகண்ட் ஸ்டேஜ். நீங்க நான் சொல்றது பிரைமரியா ஸ்ட்ரெஸ்னா எப்படி நீங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா சார்? நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்கறேன். அப்படின்னு நான் கேட்கறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகும். உள்ள மெட்டீரியல் வந்து எலாங்கேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க லோடு கொடுக்க 1000 நியூட்டன் கொடுத்தாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஆனா அந்த மெட்டீரியல் வித் ஸ்டாண்ட் பண்ணுமா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு.
இல்ல அது வந்து 500ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஸ்ட்ரெயின் ஆகி ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா? எவ்வளவுதான் லோடு கொடுத்து தாங்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறது வந்து என்னன்னா டிசைன்ல வந்துடும். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி மட்டும் டிஃபைன் பண்றோம். லோடு கொடுக்குறோம், இன்டர்னலா வந்து அதுக்குள்ள வந்து ஒரு இருக்கு விச் மீன்ஸ் ஒரு ஒரு வலி இருக்கு. அந்த வலி தான் என்னன்னு சொல்றேன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆகிறதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து போக போக தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த டைம்ல இந்த ஸ்டேஜ்ல இதை மட்டும் தான் யோசிக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு வலி இருக்கு. ஓகே, வலினா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த வலியை காமிக்கும் எப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆகி காமிக்கும், டிஃபார்ம் ஆகி காமிக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போறப்ப தான் நம்ம கத்துக்குவோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போவோம். ஓகே சார் ஓகே அப்புறம் இன்னொரு இது சொல்லுங்க. சார், ஒரு பார இப்போ டென்சில்ல லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க சார். இப்போ ஒரு சைடு தான் நம்ம லோடு கொடுப்போம், பட் அதை நோட்டேட் பண்றது ரெண்டு சைடுமே ஈக்குவலா போடுவோம்ல சார். இன்கேஸ் அது உள்ள ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 2 கிலோ நியூட்டன் தான் ஒரு சைடு நம்ம லோடு கொடுக்குறோம்னு வைங்க சார். ஆனா நோட்டேட் பண்றது ரெண்டு சைடுமே 2 கிலோ நியூட்டன், இந்த பக்கம் 2 கிலோ நியூட்டன், இந்த பக்கம் 2 கிலோ நியூட்டன் போடுவோம். அதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அந்த இன்னொரு இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஆமா, அது வந்து என்னன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அது மல்டி மெம்பர்ஸ் சொல்லுவோம். மல்டி ஜாயின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கேட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி தெரியும். ஓகே, ஒரு மெம்பருக்குள்ள இன்னொரு மெம்பர் இன்னும் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இது இன் பிட்வீன் வந்து ஒரு டென்சைல் கொடுக்குறேன், இங்க ஒரு கம்ப்ரஸர் கொடுக்குறேன், இங்க ஒரு கம்ப்ரஸர் கொடுக்குறேன். இப்போ வந்து எவ்வளவு லோடு வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எது மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது அலுமினியம், காப்பர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். உள்ள பாக்குறப்ப தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அப்படி ஆக்ட் ஆகிற பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு தாங்கும், இது இந்த அளவுக்கு தாங்கும். ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு தாண்டி போயிடுச்சுன்னா மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்னன்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுலயுமே டெவலப் ஆகும் அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இங்க வந்து 100 கம்ப்ரசிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 20 கம்ப்ரசிவ் இருக்கு, இங்க வந்து 80 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100க்கு இந்த 80 என்ன பண்ணணும்? கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி ஆகும். அந்த கவுண்டர் பேலன்ஸ் பண்ணாதான் அந்த பாடி என்ன இருக்கும்? ஈக்குலிபிரியமா இருக்கும். மீன்ஸ் ஃபெயிலியர் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்னா ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே என்னன்னா அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு என்ன பண்றேன்? ஈக்குவேட் பண்றேன். அப்படியும் அந்த லோடு நான் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்து கிவன் டேட்டால வந்து பாக்குறப்ப வந்து இவ்வளவு லோடு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ப இந்த மெட்டீரியல் இந்த லோடு கொடுத்துருந்தீங்க இது ஃபெயிலியர் ஆயிருக்கும், இல்ல இந்த லோடு கொடுத்துருந்தீங்க ஃபெயிலியர் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஃபைனலா கன்க்ளூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 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 ஆக்சுவலா ஒரு இன்ஜினியர் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட் எடுத்து இந்த வேலைக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஈக்குவல் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் கொடுத்த கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ற ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் பாக்குறப்ப இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடுன்னு சொல்லி நீங்க என்னன்னா வெரிஃபை பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இல்ல அப்படின்னா இல்ல இந்த மெட்டீரியல் இன்னும் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது வந்து என்னன்னா ஃப்ரம் த அவர் தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம டைரக்டா வந்து என்னன்னா எதுவுமே எடுத்து நம்ம சொல்ல முடியாது. அது அதை வச்சுதான் நம்ம அசம்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னன்னா டிசைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சரி, நெக்ஸ்ட். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகே, அதோட யூனிட் என்ன? நியூட்டனா? ஏரியாவோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். சோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டனோட ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பாஸ்கல். ஓகேவா? ஓகே, அப்ப கிலோ பாஸ்கல்னா 10⁻³ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப மெகா பாஸ்கல்னா 10⁻6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஜிகா பாஸ்கல் அப்படின்னா 10⁻9 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே ஓகே, அதே வந்து மெகா பாஸ்கல் நியூட்டன் பர் 1 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் mm ஸ்கொயர்னா 10⁻⁻6 வரும். அது மேல போச்சுன்னா 10⁻6 மாறிடும். ஓகேவா? அப்ப இது எப்படி இமேஜின் பண்றது அப்படின்னா நம்ம உடம்பு மேல எவ்வளவு சுத்தி எவ்வளவு பிரஷர் ஆக்ட் ஆகுது? 1 பார். 1 பார்னா எவ்வளவு? 10⁻5 நியூட்டன். 10⁻5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். பாஸ்கல் 10⁻5 பாஸ்கல். ஓகேவா? அப்ப நமக்கு உடம்புல சுத்தி என்ன ஆகுது? 10⁻5 பாஸ்கல் which means 100 கிலோ பாஸ்கல் வந்து லோடு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பிரஷர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 mm ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 1 நியூட்டன் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா 1 மெகா பாஸ்கல் லோடுன்னு அர்த்தம். ஓகேவா? 1 mm ஏரியால டைமென்ஷன் இருக்கக்கூடிய 1 mm டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 1 நியூட்டன் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பாஸ்கல்?
10⁻6 which means 1 megapascal சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ this is மேத்தமெட்டிக்கல் கன்வர்ஷன். ஜஸ்ட் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரெஷருக்கு வித்தியாசம் நம்ம ஆல்ரெடி மெக்கானிக்ஸ்ல சொல்லியாச்சுல, சொல்லிட்டா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரெஷருக்கு சொல்லிட்டல, சொல்லலையா? சரி சரி விடுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் ப்ரெஷரோட யூனிட் சேம் தான், ஆனாலும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம் மெக்கானிக்ஸ்ல, ஞாபகம் இல்லையா யாருக்கும்? சரி விடுங்க. ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்னா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு internal resistance force per unit area. force okay by area. அதே வந்து பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா pressure is equal to normal force by area. ஓகேவா? அதே வந்து stress can act normal or parallel to the surface, எப்படி வேணா ஆக்ட் ஆகலாம். so stress can act normal or parallel to the surface, எப்படி வேணா ஆக்ட் ஆகலாம். ஓகேவா? பட் பிரஷர்ங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும்? normal, ஆல்வேஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் என்ன குவாண்டிட்டி? Tensor. டென்சர் குவாண்டிட்டி. ஓகே, அப்ப பிரஷர் என்ன குவாண்டிட்டி? Scalar. ஸ்கேலார்னு தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே அர்த்தம். ஸ்கேலார் குவாண்டிட்டி அங்கேயே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சரி விடுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் உங்களால மெஷர் பண்ண முடியுமா? ஏதாவது இதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மெஷரிங் அப்பேரட்டஸ், ஓகே, மெஷரிங் அப்பேரட்டஸ்க்கு ஏதாவது மெஷர் பண்ண முடியுமா உங்களால? no sir, ஏன் மெஷர் பண்ணலாமா? no sir, ஸ்ட்ரெஸ் கான் பி மெஷர்டு. ஓகே, பிரஷர் வேணா நம்ம இவ்வளவு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் கான் பி measured, so it only calculated. ஓகேவா? அதே வந்து பாத்தீங்கன்னா pressure can be measured with the helping of pressure of gauge, measuring device. ஓகே, ஸோ இதுதான் ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஓகே, அதே வந்து அந்த ப்ரெஷர் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன ஸ்ட்ரெஸ்? tensile axial stress, நார்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா. அதே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸுக்கு பேரலல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது பேர் என்ன? shear stress. ஓகே, இதான் வந்து இதோட கன்க்ளூஷன்.